Hello students, today நம்ம வந்து 9th standard chapter 2 real numbers மெய் எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் exercise 2.1ல இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். Question number 1. Which arrow best shows the position of 11 divided by 3 on the number line அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 11 divided by 3 3 ஐ மிக சரியாக காட்டும் அம்புக்குறி எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ வந்து -4க்கும் -3க்கும் இடையில இருக்குது. அண்டு 2க்கும் 3க்கும் இடையில பி பொசிஷன் இருக்குது. 3க்கும் 4க்கும் இடையில நியர்பை 3.5 அங்கே அதுக்கிட்ட ஒரு சி இருக்குது. அதை தாண்டி டி இருக்குது. இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க பொசிஷன். இதில் எது வந்து இதுக்கு 11/3க்கு 11/3 பொசிஷனை மென்ஷன் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 11/3ன்னு இருக்குது. நம்ம வந்து எக்ஸாக்டாக இங்கே இருக்குது 3 4. ஸோ 3.4 3.5 அப்படின்னா கூட நம்ம எக்ஸாக்டாக இது பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. 11/3ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மாற்றணும். ஸோ 11/3 வந்து நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் 3யை வந்து நம்ம அவுட் சைட் போடுவோம், 11 வந்து இன்சைட் போடுவோம். ஸோ நான் டிவைட் பண்ணுறேன். சரி, டிவைட் பண்ணால் 3 × 3 9, ரிமைனிங் 2 கிடைக்கும். ஸோ இங்கே பாசிபிள் இல்லை, ரிமைண்டர் 2 வந்துருச்சு. ஸோ பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணுறேன். 0 ஆட் பண்ணால் எனக்கு இங்கே 20 இருக்குது. 6 × 3 18. ஸோ 18ல் ரிமைனிங் 2. ஸோ அகெயின் 0 ஆட் பண்ணுறேன். ஒன் டைம் பாயிண்ட் வச்சு ஆட் பண்ணிட்டோம்னா திரும்பி நம்ம எவ்வளோ டைம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 20 ஆட் பண்ணுறேன். ஸோ 6 × 3 18, ரிமைனிங் 2 வருது. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ 3.66. அதுக்கப்புறம் வர்றது வந்து 5 and 5 and above-ஆக இருந்தால் நம்ம 1 வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து 6.667ன்னு நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ 6.667ங்கிறது இது வந்து 3.5ன்னு எடுத்துக்கிட்டாலும் இது 3.66ஆக இருக்க சான்சஸ் கிடையாது. ஸோ அப்வியஸ்லி பாயிண்ட் டி தான் வந்து இதை மென்ஷன் பண்ணுறதா இருக்கும். இது நெகட்டிவ் வேல்யூவாக போச்சு. ஸோ இது கிடையாது. இது 2க்கு 3க்கு இடையில இருக்குது. ஸோ பியும் சான்ஸ் கிடையாது. ஸோ சான்ஸ் என்ன, சியாக இருக்கலாம் இல்லை டியாக இருக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன, 3.6 கிடச்சிருக்கு. ஸோ 3.6ங்கும் போது டி வரக்க சான்ஸ் இருக்குது. ஸோ 3.667 ஆப்ஷன் டி அதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 2 ரீட் பண்ணுறேன். -7 / 11 மற்றும் 2 / 11 என்ற எண்களுக்கிடையே எவையேனும் 3 விகிதமுறு எண்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கொஸ்டினை இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபைண்ட் எனி 3 ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் -7 / 11 அண்ட் 2 / 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு இடையில ஏதாவது ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். எனி 3. ஓகேங்களா? ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறக்கு இப்போ நம்ம இவங்க கொடுத்துருக்கிறதுல நம்ம ரேஷ்னல் நம்பர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே வந்து 3க்கும் 5க்கும் இடையில அப்படின்னு சொன்னால் நம்ம 3.1 3.2 3.3 அந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். அதே வந்து இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது இங்கே கீழே டிவிசபிள் இந்த வேல்யூ வந்து டிவைடடில் இருக்கிறது வந்து சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ சேமாக இருக்குன்னா நமக்கு ப்ராப்ளம் கிடையாது, நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட முடியும். ஸோ இதுக்கும் இடையில இருக்கிற ரேஷ்னல் நம்பர்ஸ் என்ன, இன்டீஜர்ஸ்னால் -0 1 2 3 அப் டு அது வரைக்கும் வரும்ல. ஸோ அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ -6 -7 எடுத்துக்கக்கூடாது. இதுக்கும் இடையில தான் பிட்வீன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ -6 -5 -4 -3 -2 -1 0 1. ஸோ இதுதான் வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ். இதுக்கும் இடையில இருக்க ரேஷ்னல் நம்பர்ஸ்லாம் இதுதான். ஸோ எனி 3 தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லிமிட்டு. இந்த லிமிட்குள்ளே எனி 3யை வந்து நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். எனி 3 எது வேணால் எழுதலாம். இதில் 3 எழுதலாம், இது 3 எழுதலாம், எது வேணால் எழுதலாம். ஸோ நான் வந்து -5/11 -4/11 -3/11ன்னு நான் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் எது வேணால் எழுதிக்கலாம். இதுதான் அதோட ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ நோட் பண்ண வேண்டியது நம்ம கீழே பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஈக்குவலாக இருந்துட்டால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஈக்குவலாக இல்லாட்டி தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் வேறு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அது நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். அந்த மெத்தட் என்னென்னு நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3 ரீட் பண்ணுறேன். Find any 5 rational numbers between first subdivision 1/4 and 1/5,
Second subdivision 0.1 and 0.11. Third subdivision -1 and -2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் அப்படியே தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். பின்வரும் எண் இணைகளுக்கு இடையே எவையேனும் 5 விகிதமுறு எண்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனாக 1/4 மற்றும் 1/5, செகண்ட் சப்டிவிஷனாக 0.1 மற்றும் 0.11, தேர்ட் சப்டிவிஷனாக -1 மற்றும் -2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் வந்து 1/4 அண்ட் 1/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேஸ் செக் பண்ணுறோம், ஈக்குவலாக இல்லை. ஸோ ஈக்குவலாக இல்லாட்டி நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன்னு சொன்னேன், ஃபார்முலா இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு பேஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை. பேஸ் ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபார்முலா வந்து ஆஃப் ஏ ப்ளஸ் பி, இதுதான் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, இதுதான் ஏ வேல்யூ, இதுதான் பி வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு சம்முக்கு இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்? பேஸ் வந்து ஈக்குவலாக இல்லை, இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ நான் ஃபைன் பண்ண முடியாது நார்மல் மெத்தடில். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார்முலா என்ன? ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா? இதை மறந்துடக்கூடாது, இது பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏ வந்து ஆஃபு 1/4, பி வந்து 1/5 எடுத்துக்கிறேன். ஸோ ரேஷனல் 1 அதைத்தான் நான் ஆர்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ரேஷனல் நம்பர் 1 அதை வந்து R1ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஆஃப் ஏ வந்து என்ன? 1/4 ப்ளஸ் 1/5. ஸோ இங்கே பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஸோ நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கும். பேஸை வந்து ஈக்குவல் பண்ணோம். ஈக்குவல் பண்ணோன்னா இங்கே 5ஆலையும் இங்கே 4ஆலையும் மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல் ஆயிருமா? ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 20 கிடைக்கும். மேலே 5 + 4 வரும். ஸோ ஆஃப் 5 + 4 20. ஸோ 5 + 4 என்ன? 9. 9 / 20. 9 × 1 9, 20 × 2 40. ஸோ 9/40. நெக்ஸ்ட்டு ரேஷனல் நம்பர் 2 கண்டுபிடிக்க போகிறேன். செகண்ட் ஸ்டெப்பில் இதைத்தான் பி வேல்யூவாக எடுத்துக்கணும். ரேஷனல் நம்பர் 2க்கு ஏ வேல்யூ ஒன்று தான், சேம் தான். ஆனால் பி வேல்யூ வந்து ப்ரீவியஸாக நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம்ல, R1 வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதை மறந்துடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஏவை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏவில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. எவ்வளோ ஸ்டெப்ஸு கண்டுபிடிச்சாலும், எவ்வளோ ரேஷனல் நம்பர்ஸ் ஃபைன் பண்ணுறதா இருந்தாலும் ஏ வேல்யூ வந்து எப்போவும் சேஞ்ச் ஆகாது. பி வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். பி வேல்யூ எதுவாக இருக்கும்? ப்ரீவியஸாக ஃபைன் பண்ண வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பி வேல்யூ வந்து 9 / 40 இதுதான் நான் ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ பேஸ் ஈக்குவல் கிடையாது, நான் பேஸ் ஈக்குவல் பண்ணோன்னா ஆனால் ஹையஸ்ட் வேல்யூ என்ன? இது. ஸோ இதை வந்து இங்கே 40ஆக மாத்திரக்கு நான் என்ன பண்ணணும்? 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 10 × 40 40யா? ஸோ கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணி மேலே 10ஆல். அப்போ 1 × 10 10. ஸோ 10 + 9 / 40. ஸோ ஆஃபா? ஸோ 10 + 9 19. 19 × 1 19. ஸோ 40 × 2 80. ஸோ 19 / 80. இதுதான் ரேஷனல் நம்பர் 2. நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர் 3. ரேஷனல் நம்பர் 3 ஆஃப் இது பண்ணுறேன். ஆஃப் 1/4 19 / 80. ரேஷனல் நம்பர் 2 வந்து ரேஷனல் நம்பர் 3 ஃபைன் பண்ணுறதுக்காக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 90 / 80. இங்கே எனக்கு 80 இருக்குது. ஸோ இங்கே 80 வரணுன்னா நான் 20ஆல் மல்டிப்ளை பண்ண எனக்கு 80 கிடைக்குமா? ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். மேலே கீழே 20ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஆஃப் 20 + 19 / 80. 20 + 19 39. 39 80 × 2 160. ஸோ 39 / 160. இதுதான் ரேஷனல் நம்பர் 3. நெக்ஸ்ட்டு ரேஷனல் நம்பர் 4. ரேஷனல் நம்பர் 4 கணக்கு ரேஷனல் நம்பர் 3 வந்து பியாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 30 / 160. ஸோ 1/2. இங்கே வந்து எனக்கு 4 இருக்குது. ஸோ எனக்கு இங்கே 160ஆக கன்வெர்ட் பண்ணணுன்னா எதால் நான் மல்டிப்ளை பண்ணணும்? 40ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4 × 4 16னா அப்போ 40ங்கும்போது 0 ஆட் பண்ணால் 160 கிடைக்குமா? ஸோ இங்கேயும் நான் 40ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 × 40 40. ஸோ 40 + 39 / 160. ஸோ இதெல்லாம் ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 79. ஸோ இதே மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது? 320. ஸோ இதுதான் என்னோட ரேஷனல் நம்பர் 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரேஷனல் நம்பர் 5 ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ ஆஃப் 1/4 79 / 320. நான் இங்கே பிக்குவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இங்கே 320 இருக்குது, இங்கே 4 இருக்குது. நான் இங்கே வந்து 320 கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணணுன்னா 80ஆல் மல்டிப்ளை பண்ண எனக்கு 320 கிடைக்குமா? பிகாஸ் 8 × 4 32. ஸோ 80ங்கும்போது 10 ஆட் ஆகும். ஸோ 320 கிடச்சிருமா? ஸோ அதே 80ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 1 × 80 80. 80 + 79 / 320. இது ரெண்டே ஆட் பண்ணால் 159. 159 × 1
same value 159 only. So 159 divided by 640 because 320 into 2 640. புரிஞ்சுதுங்களா? ஸோ எனக்கு தேவையான 5 ரேஷனல் நம்பர்ஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. அது என்ன? 9 divided by 40, 19 divided by 80, 39 divided by 160, 79 divided by 320, 159 divided by 640. இதுதான் நமக்கு தேவையான 5 ரேஷனல் நம்பர்ஸ். இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். தேர்டில் செகண்ட் சப்டிவிஷன் 0.1 and 0.11 between 5 ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இங்கே 0.1 இருக்குது, இங்கே 0.11 இருக்குது. ஸோ 1க்கும் 11க்கும் இடையில. ஸோ 1க்கு 11க்கு இடையில நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்க வேல்யூஸை வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும். ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்து ஒரு 0 ஆட் பண்ணுறேன். அப்போ 10க்கும் 11க்கும் இடையில ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 10க்கும் 11க்கும் இடையில அப்வியஸாக நம்ம ஃபைன் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதுக்காக நான் 1 more 0 ஆட் பண்ணுறேன். 1 more 0 ஆட் பண்ணேன்னா இங்கே என்ன ஆயிரும்? 0.100 அண்ட் 0.11 110 ஆயிருமா? ஸோ இப்போ 100க்கும் 110க்கும் இடையில நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ண முடியுமா? அதுக்காக தான் நான் 2 0 ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவலைஸ் பண்ணுறேன். ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு 0 இங்கே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணேன்னா 10க்கும் 11க்கும் இடையில கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதே வந்து நான் 1 more 0 ஆட் பண்ணுறேன். இங்கேயும் 1 more 0 இங்கே ஆட் பண்ண இங்கேயும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 0.10 ஸ்டெப் 1ல் 10 ஆட் பண்ணுறேன். அப்போ இங்கேயும் ஈக்குவலைஸ் பண்ணுறக்காக ஆட் பண்ணால் 2 ஈக்குவலாக இருக்குது. அப்போ 10 11 இருக்குது. ஸோ 10 11 லிட்டில் பிட் டிஃபிகல்ட். ஸோ நான் 1 more 0 ஆட் பண்ணுறேன். 1 more 0 ஆட் பண்ணும்போது ரெண்டும் ஈக்குவலைஸ் ஆயிடுச்சா? டெசிமலி ஈக்குவலைஸ். அப்போ 100க்கும் 110க்கும் இடையில ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான். ஸோ 100 110க்கு எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது? 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109. ஸோ 110 வரைக்கும் இது வரைக்கும் இருக்குது. ஸோ இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது. இதுதான் இதுக்குரிய லிமிட்ஸ். இதில் எனி 5 நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ எனி 5 ரேஷனல் நம்பர்ஸ்னால் ஏதாச்சும் 5 ரேஷனல் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். நான் வந்து 1 2 0.101, 0.102, 0.103, 0.104, 0.105 நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வேறு லாஸ்ட் இந்த 5 நம்பர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களோட விஷ் தான். ஓகேங்களா? இந்த சம் புரிஞ்சுதான் எப்படின்னு. நெக்ஸ்ட் தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டினில் தேர்டு சப்டிவிஷன் -1 and -2 பிட்வீன் ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. -1 -2 கண்டிப்பாக ஃப்ராக்ஷனில் தான் வந்து ஆன்சர், டெசிமலில் தான் வந்து கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஓகேங்களா? டெசிமல் இல்லாட்டி ஃப்ராக்ஷனில் தான் ஆன்சர் வரும். ஸோ இந்த கடையில் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபார்முலா என்ன? ஆஃப் A + B. இதுதான் ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஏவை வந்து -1 எடுத்துக்கிறேன். பியை வந்து பி வேல்யூ வந்து -2 எடுத்துக்கிறேன். ஸோ அந்த வேல்யூஸை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ரேஷனல் நம்பர் 1 ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஆஃபு -1 + -2. ஸோ ஆஃபு இந்த ப்ளஸ்ஸு இது உள்ளே போச்சுன்னா மைனஸ் ஆகுமா? ஸோ -1 -2 ரெண்டையும் வச்சுருக்கு. ஸோ -1 -2 என்ன? -3. ஸோ இப்போ கீழே வந்து 1 இருக்கிறதா தான் அர்த்தம். அப்போ 1 × 2 2, 1 × -3 -3, -3 டிவைடட் பை 2. இது ரேஷனல் நம்பர் 1. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? ஏ வேல்யூ அப்படியே வச்சுக்கணும். பி வேல்யூ மட்டும் ப்ரீவியஸாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அதை யூஸ் பண்ணணும். ஸோ நான் -3 -2 யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ண என்ன கிடைக்கும்? இங்கே பேஸ் வந்து 2 இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ நான் ஈக்குவலைஸ் பண்ணணும். ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ண எனக்கு ஈக்குவல் ஆயிருமா? ஸோ 2 இங்கே 1 இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ இங்கே நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ண கீழே பண்ணால் மேலே பண்ணணும். ஸோ -2. ஸோ -2 -3 டிவைடட் பை 2. ஸோ -3 -2 -3 என்ன? -5. ஸோ -5 × 1 -5 தான். 2 × 2 4. ஸோ -5 டிவைடட் பை 4. இதுதான் ரேஷனல் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ரேஷனல் நம்பர் 3 ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே 4 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 4 -4. ஸோ -4 -5 டிவைடட் பை 4. ஸோ -4 -5 -9 டிவைடட் பை 4 × 2 8. ஸோ இதுதான் அதுக்குரிய ஆன்சர். ஸோ இது வந்து ரேஷனல் இந்த வேல்யூவை ரேஷனல் நம்பர்
4 கண்டுபிடிக்கிறதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே 1 இருக்குது. ஸோ 8ஆல் நான் ஈக்குவலைஸ் பண்ணணும். எனக்கு இங்கே 8 வரணும். ஸோ 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே 1 இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ 8 இன்ட்டு 8. ஸோ -1 இன்ட்டு 8 -8. ஸோ டிவைடட் பை 8. ஸோ காமனாக 8 வந்துருச்சு. -9. 8 into -8 -9 வந்து -17 divided by 8 into 2 16. இதுதான் என்னோட ரேஷனல் நம்பர் 4. நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர் 5. ஆஃப் -1 -17 divided by 16 ஈக்குவல் டு ஆஃப். இங்கே வந்து எனக்கு 1 இருக்கிறதா அர்த்தம். இங்கே வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறக்காக 16ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கேயும் 16ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். -1 into 16 -16 -17 divided by 16. So -16 -17 என்ன -33. -16 -17 ஆட் பண்ணா 33. ஸோ மைனஸ் தான் போடணும். சைன் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. சைன் எல்லாம் கரெக்டாக போடணும். -33 divided by 16 into 2 32. ஸோ 32. ஸோ நமக்கு 5 ரேஷனல் நம்பர் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைன் பண்ணிட்டோமா? ஸோ ஆன்சர் என்ன? -3 divided by 2 -5 divided by 4 -9 divided by 8 -17 divided by 16 -33 divided by 22. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2 ரியல் நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 2.1ல் இருக்க சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு சம்முக்குரிய கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் செகண்ட் சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இதுதான். நெக்ஸ்ட் தேர்டு சம் பார்க்கலாம். தேர்டு சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்டில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. இதுதான் அதோட ஆன்சர். தேர்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.